வணக்கம் சார். இந்த வணக்கத்தை முதல்ல யாரு சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே சார். தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சரி, டாபிக் உள்ள போலாமா? போலாம் சார். உன்னை யாராவது நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டு உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ ஆம்பளையே இல்ல. என்ன சார் பல்ல கடிக்கிறீங்க? கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார், கோவப்படலையே சார். உன்னை ஒருத்த நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டே உனக்கு கோவம் வரலனா அப்ப நீ ஆம்பளையே இல்ல. யோ, நான் ஏன் மாத்தி மாத்தி பேசுகிறேன்? இப்ப என்னதான் பண்ணுன்ற? நீங்க என்ன பண்ண நான் சொல்றேன். பணக்காரன் ஆகணும்னா பணக்காரனா வாழ கத்துக்கோங்க. நல்லா செலவு பண்ணுங்க. காசு இல்லையா, கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, அதை அடைக்க இன்னொன்னு வாங்க. டேய், அப்படியே கடன் வாங்கினே பண்ணிருந்தா காலம் ஃபுல்லா கடன்காரனா தான் இருக்கணும். எப்பறம் பணக்காரன் ஆக முடியும்? ஏன் சார் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே கடன்காரன் ஆகுங்க. அப்பதான் யார் காசு யாரு வாங்கினானே தெரியாம மொத்தமா கழிஞ்சிரும். கழிஞ்சிருமா? நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் என் சட்டையில பாக்கெட் இல்லைன்னு. இப்ப என்னடா அதுக்கு? அதுக்கு என்னவா, பழகு தோசைல பாக்கெட்ல போனை வச்சேன். பாக்கெட்ல ஏதாவது போனு கீழே வந்து டிஸ்பிளே வந்துச்சு. சரி, டிஸ்பிளே மாத்த கடைக்கு எடுத்துன்னு போனா அவன் எவ்வளவு கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 2500 ரூபாய் கேட்டிருப்பான். என்னடா யோசிக்கிற? கரெக்டா சொல்லிட்டீங்க சார். அதை வச்சு போலான்னு இருந்தேன். சரி, அதை விடுங்க. நம்ம தமிழ்நாடு அரசியல் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சரி, 2026ல யார் ஜெயிப்பானாவது தெரியுமா? தெரியாதுடா. தெரிஞ்சா வந்து சொல்லணுமா? எனக்கே தெரியும் சார். அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும். ரொனால்டோலாம் ஆட விடுவாங்களானே தெரியல. அங்க ஒரு அரசியல் பண்றானுங்க. டேய், என்னடா எங்கெங்கயோ போற? குழப்புறியாடா? அணில் பழத்தை கச்சிட்டு மிச்சம் வைக்கிற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறியாடா? சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார், எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரியும் நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? டேய், உனக்கு எதுவுமே தெரியலடா. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சிட்டு பேசுறீங்கடா? டேய், யாரா இவன்? எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? சார் ஏன் சார் கத்துறீங்க? சும்மா இருங்க சார். டேய், நான் வந்ததுல இருந்து சும்மா தான்டா இருக்கறேன். அவன் மட்டும் தான் நான் இஷ்டத்துக்கு பேசுறான். சார் அவன் பேசுறத சாதாரணமா கேட்டா சைக்கோ மாதிரி தான் சார் இருக்கும். நாங்க சாங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா காமிச்சிரோம் சார். இப்போ இவன தான் சார் பாக்குறாங்க. ட்ரெண்டிங்ல இருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சார், எங்க விட்ட? நீ எங்க ஊட்டியா? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாமே எப்படி தெரியும்னு கேட்டீங்க. உங்க யாருக்குமே தெரியாத விஷயம் எனக்கு ஒண்ணு தெரியும். சொல்லட்டுமா? சொல்றா. நானி படத்துல அந்த ஒரு கருத்து சொல்லுது. எடுத்த ராஜமணிக்கே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லவா? சொல்றா. டேய், ஒன்னெல்லாம் இன்டர்வியூ எடுத்து தான் நான் சம்பாதிக்கணும்னா எனக்கு இந்த வேலையை. சார் சாரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இன்டர்வியூ எடுக்க இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு சார். சார், அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது தான். நான் எதிர்க்க ஆள் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சா பேசிடுறேன். நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பர் சார், போயிடலாம் சார். சார், அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, பா பிசினஸ் பண்ணலான்னு இருக்கப்பா. காலம் ஃபுல்லா ஒருத்தனை கீழே வேலை செஞ்சு சாவறதுல எனக்கு விருப்பம் இல்லப்பா. தாத்தா உனக்கு கொடுத்த லேண்டை வித்து கொஞ்சம் காசு கொடுத்தனா நல்லா இருக்கும்ப்பா. பிசினஸ் பெரிய பையன் ஆயிட்டா பாயிண்டா பேசுற. உங்க அண்ணன் எப்படி செத்தா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுப்பா. அதான் அண்ணன் தூக்குல தொங்கி செத்துறான்னு சொல்லிருக்கீங்களேப்பா. அது ஊருக்கு தெரிஞ்சதுப்பா. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் கேளு. அப்ப உனக்கு உன் வயசு இருக்கும்பா. வேணாம், பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னால உன்ன மாதிரி காலம் ஃபுல்லா ஒருத்தங்கில வேலை செஞ்சு சாக முடியாது. நீ என்ன பண்ணு, தாத்தா லேண்டை வித்து காசு கொடு. 2 மாசத்துல டபுள் ஆக்கி தரேன். உன் திறமைக்கு காசை 2 மாசத்துல டபுள் ஆக்கி தருவோன்னா கலர் ஜெராக்ஸ் அடிக்க போறியா? அதெல்லாம் இப்ப பண்ண கூடாதேப்பா. ஹேய் சாலா, ஜோக் பண்றியா? நீ பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னது ஜோக்கல, நான் சொல்றது ஜோக்கா? காலேஜ் முடிச்சு 6 வருஷமா வேலை வெட்டிக்கு போகாம பொம்பளை பசங்க மாதிரி முடிய வளர்த்துன்னு பொறிக்கு மாதிரி ரோட்ல சுத்தி நிக்கிற. 3 வேலை சொத்த 2 வேலையாக்கலாம் நான் பிளான் போட்டா நீ பிசினஸ் பிளான் போடுறியா? ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போடா. யோ, நாளைக்கு அவன வேலையை விட்டு தூக்க மாட்டாங்கன்னு நினைச்சியோம். வேலைனாலும் பிசினஸ்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான். ஆனா பணம் வேற. டேய், நீ வெளியே வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் தெளிவாயிட்டு வாடா. நானே உனக்கு பிசினஸ் பண்ண காசு தரேன். என்ன பார்த்தா வேலை வெட்டிக்கு போனா தெளிவாயிட்டு வர மாதிரி தெரியுதா? அப்பயோ நீ தெளிவா மாட்டேன்னு எனக்கு தெரியும். வர என்ன பண்றது? சொல்றது என் கடமை. யோ, நான் இப்பவே தெளிவா இருக்கேன்னு சொல்றேன்யா. சரிடா, இப்ப என்னடா பிசினஸ் பண்ண போற? பசங்க கிட்ட பேசி கான்ட்ராக்ட்லாம் வாங்கிட்டேன். இந்தியா ஃபுல்லா பவுடர் சப்ளை பண்றோம். பவுடரா? இப்பலாம் யாரா பவுடர் அடிக்கிறா? ஏய் சாலா, நீ அக்கல் வச்சு தூக்குற பவுடர் இல்ல, இது கொக்கைன், போதை பொருள். போதை பொருளா? எதுக்கு சாகாவற? எழுத்து வீட்டு தண்டராஜ் புள்ள யாருக்கும் தெரியாம ஹோல்சேல்ல கூலிப் எடுத்துனறான். தெரியுமா உனக்கு? அவன் ஆடிக்கார எப்படி வாங்குறான்னு நினைக்கிறேன்? கூலிப்னாலும் கொக்கைன்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான். ஆனா பணம் வேற. ஏய், நீ ஏதோ பொட்டி கடை இல்லனா தெருமுனையில டீ கடை வைக்கிறதுக்கு காசு கேக்குறேன்னு பார்த்தா, போதை பொருள் விக்கிறதுக்கு எங்க அப்பா சொத்தையை வித்து காசு கொடுன்னு என்கிட்டயே கேக்குற நீ. யோ, ஏதோ நீ சம்பாரிச்சு வாங்கின மாதிரி பேசுற. உங்க அப்பா சொத்து தானே, குடியா? அப்புறம் என்ன பாச்சு? கடைசி மூச்சு போற வரையும் இந்த கையாலே கதற கதற கழுத்தை நெரிச்சு கொன்னப்பா. அந்த வெறி இன்னும் என் கையை விட்டு போகல. சரி, நீ சொல்லுப்பா, அதை பிசினஸ் பண்ணணும்னு சொன்ன. பா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. நம்ம குடும்பத்துக்கு பிசினஸ் எல்லாம் செட் ஆகாது. நான் மாசம் மாசம் வேலைக்கு போய் கரெக்டா காசு கொடுத்துறேன்பா. சரி, பேசுன எங்கப்பா போற? இல்லப்பா, ஃப்ரெண்டு கம்பெனில வேகன்சி இருக்குதுன்னாப்பா. நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வரப்பா. இது போலகி தெரிஞ்ச புள்ள சாலா சாலான்னு பாலா போயிட்டாங்க. மச்சான், கால்ல இருந்து 10 வாட்டி ஆளுக்கு ஃபோன் பண்றேன்டா. என்னன்னே தெரியல, போன் எடுக்க மாட்டா. 10 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலையா? மச்சான், உன்கிட்ட சொல்லக்கூடாது, என்னால சொல்றேன். வால அவன் ஆபீஸ் ஃப்ரெண்ட் யாரோ ரமேஷ்ன்ற பையன் கூட. டேய், அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்கிட்டே சொல்லிருக்கா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இங்கிலீஷ்லாம் பேசுறியே? அவங்க அடிக்கடி நைட் அவுட் போறாங்க, தெரியுமா உனக்கு? தெரியாது. அது எப்படி தெரியும்?
உட்ரா இதெல்லாம் ஏன்டா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆமா மச்சான் நீ போ. டேய் என்னன்னு சொல்லுங்கடா. மச்சான் சொன்னா நீ காண்டாவ, நீ போ. டேய் நீங்க இப்படி பண்றது தாண்டா எனக்கு கோவம் வருது. என்னன்னு சொல்லுங்கடா. டேய் ரமேஷும் ஆள உனக்கு தெரியாம லவ் பண்றாங்கடா. டேய் யார பத்தி என்ன பேசுற? அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. டேய் எதுக்கு அவனை கத்துற? நான் தான் சொன்னா கோவப்படுவேனே. என் ஃப்ரெண்டு குமார் கூட இப்படிதான் ஆச்சு. அவன் ஆளுக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கல. அப்புறம் நான் 10 மாசம் கழிச்சு புள்ளியோட வந்து நிக்கிறா. ஏன்டி என்ன ஏமாத்தனன்னு கேட்டான். சாரிடா குமார் அவனோட நீ கொஞ்சம் சும்மா ரெண்டு போயினேங்கறா. அந்த மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தோம். டேய் என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் மச்சான் நீ அப்பாவே ஆகுற. நீ என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ என்னடா ஆச்சு? வியாழக்கிழமைன்னு காட்டுது மச்சான். நேத்து தான்டா மாத்தினேன். டேய் கம்முனிரா கொஞ்ச நேரம். மச்சான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். 12 to 1 வரை நல்ல நேரம். மணி இப்போ 1 ஆகுது. கண்டிப்பா நேத்துக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். என்னடா என்னென்னமோ சொல்ற? என் பூஜை அப்படிலாம் பண்ண மாட்டாடா. நான் மச்சான் நீ இப்படி வெகுலியாகிற. இரு என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறான். ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ மச்சான் ரமேஷ் பூஜான்னு யாராவது இப்பதான் போனாங்களா? என்னடா ஆச்சு? மச்சான் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களாடா. ஐயோ பூஜா மச்சான் உன்னை ஏமாத்த அப்புறம் அவளுக்கு மனசு வந்தது. நீ ஊனு சொல்றா, அவ தலையை வெட்டி உன் காலத்துல வந்து போறாடா. அவதான்டா போன் பண்றா. மச்சான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணிட முடியுன்ற தைரியத்துல உனக்கு போன் பண்றாளா? நாக்கு போடுற மாதிரி 4 வார்த்தை நீ கேக்குறியா நான் கேக்குவா? இல்ல நானே கேக்குறேன். ஹலோ நாடி பேபி, என் காசுல நல்லா ஊரை சுத்திட்டு இப்ப அந்த ரமேஷ போய் கல்யாணம் பண்ணிக்கிற. உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் என்னடி பொம்பளை என்னத்துக்கு அசிங்கம்டி நீனு? ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல போனை விட்டு போயிட்டேன்டா. வந்து போன் எடுத்து முதல் கடை உனக்கு பண்ணேன். அதுக்குள்ள இவ்வளவு சீப்பா நீ என்ன பத்தி கற்பனை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இதுக்கப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். பூஜா இல்ல பூஜா. சரி மச்சான் சாப்பிட டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். டேய் ஏன்டா? இல்ல மச்சான் ஏன்டா இப்படி பண்ணீங்க? மச்சான் ஓப்பனா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நாங்கெல்லாம் சிங்கிளா இருக்கும்போது நம்ம மட்டில நீ மட்டும் கமிட் ஆனதே எனக்கு காண்றா. அது பார்த்தா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ரீல்ஸ் லவ் படா போட்டு தாக்குற. பக்கத்துல நின்னு செல்லம் பேபி மணி கணக்கா பேசுற. பாக்குறவங்க வயிறு எரிமா ஏறியாதா? சரி அதான் இன்னைக்கு ஒரு நாள் முச்சு விடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சும்மா ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆச்சு. அவள் தான் சில்லா விடு. மச்சான் இந்த காலத்துல நல்ல பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. நாங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நாங்க சொல்றதை கேட்டு அவசரப்பட்டியடா. சரி விடு, ஃபீல் பண்ணு போ. மனஜா தலைவலி, இது ஒரு டீ போட. இப்ப அது ஒண்ணுதான் குறை. இப்ப எதிரி வந்தோடனே ஆரம்பிக்கிற? யாரு நான் ஆரம்பிக்கிறேனா? வீட்டுல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகி பால் கிட்ட போய் பன்னீராவே ஆயிருச்சு. பன்னீர் நீ வேணா குடிக்கிறீங்களா? போன வாரம் தான் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க. புதுசு வாங்கணும் நீ ஒயர்கிட்ட அறுத்து விடுறியா? ஆமா எனக்கு ஒரு வேலையில பாருங்க. என்னத்த ரிப்பேர் பண்ணானோ அவன் சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள திரும்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணி நேரத்துக்கு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு இருப்பான் போல. சரி விடு, புதுசு வாங்கிக்கலாம். இந்த வீட்டுல பொழுது போறதுக்கு ஒரு டிவி நல்லா இருக்கா? சரி சீரியல் பார்க்கலாம் மகாநதி போட்டா மகாநதி மாதிரி கொல கொலன்னு சவுண்ட் கேக்குது. சரி விடு, அதுவும் புதுசு வாங்கிக்கலாம். புது டிவி வாங்கி கொடுத்தா கூட பாக்குறதுக்கு எங்க நேரம் இருக்கு? பாதி நேரம் துணி துவைக்கிறதுலே போயிடுது. எடுத்து விட்டு கோபாடு அவன் பொண்டாட்டிக்கு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கான். அதுவே துவைக்குதா, அதுவே புடியுதா, அதுவே காய போடுதா, பக்கத்துல போயிடுனா அதுவே போட்டு விட்டுருதான். மனஜா அந்த மாதிரிலாம் ஒண்ணு வந்துக்குதானே தெரியல. உங்களுக்கு என்னதான் தெரியுதோ? மாசம் மாசம் டிவி ஃப்ரிட்ஜ் அவன் பொண்டாட்டிக்கு புதுசு புதுசா வாங்கி கொடுக்குறான். இப்ப என்ன தாண்டி வேணும் உனக்கு? ஆஃபர்ல வாங்கி கொடுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? வாங்கி கொடுக்குறீங்களா இல்ல எங்க அப்பா வீட்டுக்கு போடா? அம்மா அந்த ஆள்கிட்டலாம் பேசினால உனக்கு கூட்டு வர முடியாது. வாங்கி தரேன். நான் என் சைடு தண்ணி ஆகுது, நான் வண்டி ஆஃப் ஆயிடும். வர வழி இருந்தா சொல்லுங்கண்ணா. தம்பி யூ டர்ன் எடுத்து ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட் போ. வர ரைட் ஒச்சன வை. மெயின் ரோடு வந்துருமாண்ணா? அங்க இடு போறேன் தண்ணி நிக்குதுப்பா. நீ என்ன பண்ணு? இப்படியே போயிரு. நான் வெறுப்பேத்தாத, நான் வேலைக்கு போறேன். டைம் ஆயிடுச்சுண்ணா. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கண்ணா. வேலைக்கு போகணுமா? என்னப்பா இந்த மழை டைம்ல ஸ்கூலு காலேஜ் பசங்களுக்குலாம் லீவ் விடுறானுங்க. உன்ன மாதிரி வேலைக்கு போற பசங்களுக்கு ஏன் லீவ் விட மாட்டானுங்க? உன்னை பார்க்கும்போது எனக்கே பாவமாகுதுப்பா. நான் நீ பாவப்படுறதால 10 நிமிஷம் லேட்டா தானே ஆகும். டைம் ஆகுது, வழி சொல்லலாம் எனக்கு. தம்பி அந்த வலி ஒரு மாதிரி சிக்லிக்கா இருக்கும்பா. அது உனக்கு சொன்னா புரியாது. நீ வண்டி எடு, நானே காட்டுறேன். சரி டக்குன்னு உட்காருண்ணா. தம்பி ரைட் ஓடிப்பா. தம்பி அப்படியே லெஃப்ட் ஓடிப்பா. தம்பி அப்படியே பேக் ஓடிப்பா. நோ சரிப்பா லெஃப்ட் ஓடிப்பா. தம்பி தம்பி நிறுத்துப்பா. என்னாச்சுண்ணா? இங்கே இருப்பா, நான் வரேன். நோ டைம் ஆச்சுன்னு சொல்றேன். என்னத்து கடையில என்ன வாங்குற? தம்பி இந்த மழை காலம் வந்தாலே அண்ணனுக்கு டாயிட்டா மூக்காச்சுக்கோப்பா. இந்த 2 ரூபா தைல வாங்கி ஒரு இழுவைய விட்டனு வை, கிசாவா இருக்கும்பா. டேய் 2 ரூபா தைலத்துக்கு 2 கிலோமீட்டர் கூட்டிட்டு வந்த. வேலைக்கு டைம் ஆகுதுடா. அந்த மேனேஜர் என்ன சாவ வச்சிருவான்டா. சிக்னல் நல்லா இருந்தா வந்து ஒழுங்கா மேப்பை பார்த்து போயிருப்பான்டா. எங்கடா கூட்டிட்டு வந்து விட்டுக்கிறேன் என்ன? தம்பி எதுக்குப்பா கத்துற? ஒரு நிமிஷம் இருப்பா. தம்பி சரியான போதப்பா. சூப்பரா இருக்குது போலனா. கொஞ்சம் குண்ணா சாவுடா. ஐயோ வேலைக்கு போகணுன்ற வெறுப்பு எத்தனை நீ? எங்கேயாவது கண்ணு தெரியாம போய் சாவுடா. ஐயோ எரியுதே.